ஏய் யாருங்க? ஏய் நில்றா! ஏய் சீக்கிரம் வா! ஏய் ஏய் நில்லு நில்லு, மேல போகாத. ஏய் சீக்கிரம் வா வா வா! ஏய் ஏய் அதோ அதோ மேல போறான் பாரு. ஐயோ அட கடவுளே! டேய் பைத்தியமாடா நீ? லாரி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏய் அங்க பாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாரு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, அடிபட்டு இருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க. ஏய் சீக்கிரம் வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம் தள்ளி நில்லுங்க. அதுக்கப்புறம் ட்ரக் இவன் மேல ஏறி இருக்கு. சலோங்கி சாரால இவனோட முகத்தை பண்ண முடியுமா இல்ல? சரி அக்கம் பக்கம் பாரு, ஏதாச்சும் கிடைக்கும். இந்த ஆளு மேல போறத நீங்க 2 பேர்ல யாராச்சும் பாத்தீங்களா? சார், நான் கத்திட்டே அவன் பின்னாடி ஓடணும். அதுக்குள்ள டெரஸ் மேல ஏறி குதிச்சிட்டா. கீழே வந்து பார்க்கும்போது ட்ரக் இவன் மேலே ஏறி போயிடுச்சு சார். யாருக்காச்சும் தெரியுமா? இவனை பார்த்ததே இல்லை சார். ட்ரக்கோட நம்பரை பாத்தீங்களா? இல்ல சார், நம்பர் எதுவும் பார்க்க முடியல. ட்ரக் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. சொல்ல போனா நான் லைட் கேப்ல தப்பிச்சேன் சார். ஆனா சார் அந்த ட்ரக்கோட கலர் எனக்கு நல்லா தெரியும். அது ரெட் கலர்ல இருந்தது. ரெட்டா? எந்த பக்கம் போச்சு சார்? இந்த பக்கம். சார் எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே பாருங்க சார், கேட்டுக்கு வெளியில் உடஞ்ச செங்கல் இருக்கு. இங்கே பாருங்க சார், ட்ரக்கோட டயர் அடையாளம். ட்ரக்கு ரொம்ப வேகமாக டேர்ன் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது சார். அந்த வேகத்தில் தான் செங்கல் கீழே விழுந்திருக்கு. விசிட்டிங் கார்டு. அக்ஷத், ஹானர் ஃபர்னிஷ் ஹவுஸ். ஏ டி எம் ஏஎம்டி பிராண்ட் செங்கல். ஆமாம் சார். இவன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணு, அப்போ ட்ரக்கை பற்றி தெரிஞ்சிரும். சார், டெட் பாடி கிட்ட இருந்து இந்த விசிட்டிங் கார்டு கிடச்சிருக்கு அக்ஷத் பேரில். அக்ஷத் ஃபர்னிஷ் ஹவுஸ். இந்த ஆஃபீஸ்லேருந்து தெரிய வந்துடும். அக்ஷத்தை தெரிஞ்சுக்கலாம். சார், அக்ஷித்தை பற்றி விசாரித்ததில் அவனுக்கு ஃபர்னிஷ் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய பேர் இருக்கு. அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் ஷைனாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. போய் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? சாய்னா மேடத்தை பார்க்கணும். மேடம் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல பிஸியா இருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்களும் முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கால் பண்றேன். அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? சொல்லுங்க, சிஐடிஸ் வந்திருக்காங்கன்னு. சிஐடி? 1 minute சார். சார், அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. கேபின் எங்க இருக்கு? சார், ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் கேபின். சரி, நாங்க பாத்துக்கிறோம். சார், இங்கே யாருமே இல்லை. எந்த மீட்டிங்கும் இல்லை. ஷைனாவும் இல்லையே. அதுதான் கதையே. ஜெவந்தி, வாஷ்ரூம்ல பாரு. எஸ் சார். சார், பயப்படாதீங்க, ஓ மை காட், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். மெதுவா இருங்க. வாங்க, உட்காருங்க.
சார் அவங்க என்ன கொன்னுடுவாங்க, அவங்க என்ன கொன்னுடுவாங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க, என்ன அவங்க கொன்னுடுவாங்க. ஒரு நிமிஷம், என்னாச்சு? இத பண்ணது யாரு? சார் 2 பேர் வந்தாங்க, எனக்கு அவங்கள தெரியாது. என்ன அங்க கட்டி போட்டுட்டு பாத்ரூம் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. ஏதாவது சொன்னாங்களா? எதுக்காக வந்திருந்தாங்க? ரிசப்ஷன்ல கேட்லாக் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கேபின்குள்ள வந்து பணம் கேட்டாங்க. அதுக்கு மேல என்ன மிரட்டினாங்க. பணம் கேட்டாங்களா? எதுக்காக கேட்டாங்க? அத பத்தி அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளா என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த மாதிரி மிரட்டல் கால்ஸ் வந்தது. பணம் கூட மிரட்டுறாங்க, இல்லைன்னா கொன்னு போட்டுருவாங்களாம். சரி, இந்த விஷயத்த நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணீங்களா? சார் நாங்க ரிப்போர்ட் பண்ணோம், ஆனா இது வரைக்கும் யாரும் எங்க கிட்ட பேசல. இதோ பாரு சைனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னோட கணவன் அக்ஷித் இறந்து போயிட்டாரு. நோ, இருக்காது இருக்காது, அப்படி நடந்திருக்காது. அக்ஷித், என் அக்ஷித் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல கொஞ்சம் இல்ல, பொறுமையா இருங்க. இப்படி நடந்திருக்காது. இல்ல இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படின்னா அந்த 2 பேரும் அக்ஷித்தை கொண்டு இருக்காங்கன்னா அப்போ என்னையும் கொன்னுடுவாங்க. பயப்படாதீங்க, போகாதீங்க, அமைதியா இருங்க சாய்னா, அமைதியா இருங்க. நாங்க அந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சிருவோம். என்ன? இந்தா தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க முதல்ல. குடிங்க, தண்ணி குடிங்க. ஜவந்தி, சார் வாட்ச்மேன் கூட்டிட்டு வா. 2 பேரு ஷாயனா மேடத்தை மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க எப்படி இருந்தாங்க? ஒரு ஜென்ஸ் அப்புறம் ஒரு லேடி சார். பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருந்தாங்க. அப்படின்னா? அந்த லேடிக்கு ரொம்ப சின்னதா முடி இருந்தது, அப்புறம் பெரிய கண்ணாடி போட்டிருந்தாங்க. அந்த ஆளுக்கு பெரிய பெரிய தாடி மீசெல்லாம் இருந்தது. அப்புறம் அவரு ஒரு பெரிய கேப் போட்டிருந்தாரு. சார், இவங்க சொல்ற அடையாளங்களை பார்த்தா இவங்க 2 பேரும் டிராமா கம்பெனில இருந்து தான் வந்திருக்கணும். அவங்க முகத்தை மறைச்சிருக்காங்க, சைனா கிட்ட இருந்த பணத்தை வாங்கறதுக்காக. சார் வாங்க. இத பாருங்க, 11 மணிக்கு ஒரு தாடி மீச வச்சுக்கிட்டு தொப்பி போட்ட ஒருத்த, அப்புறம் சின்ன முடி பெரிய கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு, 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நீ பாத்தியா அவங்கள? ஆமா சார், அவங்க பச்சை கலர் கேப்ல வந்தாங்க. அந்த கேபோட நம்பர்? இருக்கு சார், ரெஜிஸ்டர்ல எழுதியிருக்கேன். அவங்க 2 பேரோட பேர் என்ன? பேரு ரொம்ப விசித்திரமா தான் இருந்தது. அந்த லேடி பேரு மேனா ராணி, அந்த ஆள் பேரு தோத்தா ராஜா. ஆனா அவங்க 2 பேரும் என்கிட்ட வேற ஒன்னு சொன்னாங்க. மேனா ராணி அப்புறம் தோத்தா ராஜா, முகத்த மாதிரியே பேரும் தப்பா இருக்கு. அந்த வண்டியோட நம்பரை பாரு, அந்த டிரைவரை நேரா நம்ம ஆபீஸ்க்கு கூப்பிடு. முட்டாள், உன் மூளையை நீ எங்கடா வச்சிருக்க? அட்ரஸ் எழுதி கொடுத்தோம், எல்லாத்தையும் வேற எங்கேயோ இறக்கியிருக்க. சார் நாங்க போயிருந்தேன், ஆனா கேட்டு மூடி இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு இன்னொரு ஃபோன் வந்தது, அவங்களும் செங்கல் கேட்டாங்க. அதனால செங்கல் அங்க அனுப்பிட்டியா? நீ எவன்டா நீ? செங்கல் எடுத்து ஏன் மண்டையை உடச்சிக்கணும். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு செங்கல் கொண்டு வரவா? போய் தொலைடா. என்ன வேணும்? நாங்க சிஐடிஸ். சிஐடி? என்னை மன்னிச்சிருங்க சார். சார் என்ன விஷயம்? என்ன இந்த பக்கம்? அந்த ட்ரக்கை பத்தி தான் கேட்க வந்திருக்கோம். எந்த ட்ரக்கு? ரெட் கலர் ட்ரக். அது நேற்று ராத்திரி ஏனி ரோட்ல இருந்தது. ட்ரக் இருக்கு, ஆனா என்ன நடந்துச்சு? அவன் ட்ரக்கை வச்சு ஒருத்தவங்க மேல ஏத்தி கொலை பண்ணிருக்கான். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, டிரைவர் தெரிஞ்சே கொலை பண்ணிருக்கணும். அட கடவுளே, இங்க என்னடா நடக்குது? ரகுனே ஒருத்தனை கொன்னுட்டானா? ரகுவா? யார் அந்த ரகு? கூப்பிடு. சார், அவன் ஒரு சைட்டுக்கு செங்கல் இறக்க ஜேபி ரோட் போயிருக்கான். ஜேபி ரோட்ல எங்க? அங்க ரஞ்சன் குமார்னு ஒருத்தர் வீடு கட்டுறாரு. சரி, இங்க இருந்து இப்ப போனா? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனா. உங்க ட்ரக்கோட நம்பர் கொடுங்க. AZ02 WZ1251. அப்படியே ரகு நம்பரையும் கொடு. 11 333 456 888. பூர்வி, இந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணு. அவனை நாம பிடிச்சே ஆகணும். நீ உன்னோட கேப்ல ஒரு ஆளையும் ஒரு பொண்ணையும் அக்ஷித்தோட ஆபீஸ்கிட்ட இறக்கி விட்டுருக்க. ஆமா சார்,
அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருந்தாங்க. வினோதமா இருந்தாங்களா? சார் ரகுவோட ஃபோன் சிக்னல் ஒரே இடத்த காமிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலே ஜேபி ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். டெலிவரியும் அங்கே தான் கொடுத்துருக்கான்ல. சார் ஃபோனோட சிக்னல் நின்னுடுச்சு. என்ன என்னாச்சு? சார் இதுல சிக்னல் காட்டல. இதுக்கப்புறம் ரோடே இல்லை. ஒரு வேலை பண்ண, பின்னாடி வா பின்னாடி வா. இந்த லெஃப்ட் சைடில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு போ சீக்கிரம். அப்புறம் என்னாச்சு? சார் இந்த மாதிரி பேசஞ்சரை முதல் முறையாக நான் உட்கார வச்சேன். ஏன் அப்படி என்ன ஆச்சு? 2 பேரும் விசித்திரமாக இருந்தாங்க. கோடில் என்னவோ பேசிக்கிட்டாங்க. என்ன கோட் லாங்குவேஜ்? ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ஒன்றுமே எனக்கு புரியல. சைனீஸில் பேசுனாங்களா என்ன? அது தெரியல சார். ஒரு வார்த்தை கூட எனக்கு அர்த்தம் புரியல. எல்லா இடத்துலையும் நிற்க சொன்னாங்க. அப்புறம் எல்லா கடைக்கும் போயிட்டு வந்தாங்க. சரி, இவங்கள நீ எங்கிருந்து பிக் பண்ண? அந்தேரியில். கடைசியா எங்க அவங்கள விட்ட? பேண்ட்ரா ஹைவேல ஆளே இல்லாத இடத்துல. அப்படின்னா? அங்கே அக்கம் பக்கத்தில் எதுவுமே இல்லை. கடையும் இல்லை, வீடும் இல்லை, எதுவுமே இல்லை சார். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன்டா இங்கே வந்தீங்கன்னு. உன் வேலையை மட்டும் பாடுறான்ட்டாங்க. இது வினோதமா இருக்கு. அங்க எதுக்கு அவங்க இறங்கணும்? இதுல வினோதம் ஏதும் இல்ல பங்கஜ். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆள் இல்லாத இடத்துல தான் இருக்காங்க. ஓ நோ, இது எப்படி நடந்துச்சு? மரத்தில் இடிச்சதெல்லாம் பற்றி இருக்குது. ஒன்று பண்ணு, ஃபயர் எக்ஸிக்யூஷன் எடுத்துட்டு வா. ரகு 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 இவன் இறந்துட்டான். உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்கு. நெருப்பு அணைக்காம விட்டுருந்தா மொத்தமா எரிஞ்சு போயிருப்பான். தலைக்கு பின்னாடி வேற அடிபட்டிருக்கு. ட்ரக்கு நேரா மரத்து மேல மோதி இருக்குன்னா இவனோட தலை நேரா அந்த ஸ்டேரிங்ல தான் இடிச்சிருக்கணும். இவனோட முகத்துல இல்லை இவனோட முன் மண்டையில தான் அடிபட்டிருக்கணும். தலைக்கு பின்னாடி எப்படி அடிபட்டது? கண்டிப்பா யாரோ பின்னாடி இருந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அதனால தான் இறந்துருக்கான். ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க ட்ரக்ல ஏறி இவனை எப்படி தாக்கியிருப்பாங்க? சார் கண்டிப்பா யாரோ இருக்காங்க. தலையில அடிபட்டதுனால தான் இவன் இறந்து போயிருக்கான். அப்புறம் இந்த ட்ரக் நேரா வந்து மரத்துல மோதி இருக்கு. சொல்லு. இங்கே தான் சார் நான் இறக்கி விட்டேன். இங்கேயே அவங்க 2 பேரும் இறக்கி விட்ட? ஆமாம் சார். சார் இங்க ஒண்ணுமே இல்லையே சார். ஆமா, அதனால தான் மேடம் நானே ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் என்ன, எங்கேருந்து எங்கே போனாங்க? இங்க எங்கேயோ தான் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடிடலாம். நீங்க போங்க. தேங்க்யூ. பூர்வி, கேபினை ஃபுல்லாக செக் பண்ணிவிடு. ரகுவை தவிர வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக ஏதாவது தடயம் கிடைக்கும். சார் பாரு.
ஒரு ட்ரக் மரத்தில் வந்து மோதிருக்கு. அதில் தீ பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த ட்ரக்குக்கு எதுவுமே ஆகல, வெறும் கீறல் மட்டும்தான் விழுந்திருக்கு. அது எப்படிப்பா சாத்தியம்? இங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டயர் தேஞ்சதுக்கான அடையாளமே இல்லையே. ஒருவேளை இந்த ரகு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தா கண்டிப்பாக அவனால் பிரேக் போட்டிருக்கவே முடியாது. அதோட அவன் ட்ரக்கில் பிரேக்கு போடலை அப்படின்னா ட்ரக்கு இன்னும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். மேஜர் இம்பேக்ட் ஆயிருக்கணும். இது வேற ஏதோ மேட்டர்ப்பா. சார், கெரசின் ஸ்மெல் அடிக்குது. கீழே கெரசின் ஊத்திருக்காங்க, நாலா பக்கமும். கேரோசினா? அப்போ இந்த ட்ரக்கில் தீ பிடிச்சது ஆக்சிடென்ட் நடந்ததுனால இல்லை, யாரோ கேரோசின் ஊற்றி கொளுத்த பார்த்துருக்காங்க. ஆமா சார், முதல்ல ரகுவை கொண்டிருக்கான், அதுக்கப்புறம் இந்த முழு சம்பவத்தையும் ஆக்சிடென்ட்னு காட்ட பார்த்திருக்கான். சார், ஆ, கேபின்ல இந்த ஸ்வைப் கார்டு கிடைச்சது. சீட்டு கீழே இருந்தது. ஸ்வைப் கார்டா? ஓ, பார்கோடு வந்து இன்னும் முழுசாக எரிஞ்சு போகலை. இது எதோட ஸ்வைப் கார்டுன்றதை செக் பண்ண. ஹோட்டல் இல்லை ஆஃபீஸோட தான் இருக்கலாம். இதிலிருந்து ஏதாவது தெரிய வரலாம்ல. இங்க என்ன ஆச்சு? எல்லாரோட வீட்டு லைட்டும் ஆஃப் ஆயிருக்க. நாம வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுதான் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. வாய் மூடு, வாய்க்கு வந்தது வளராத. என்ன? ஒரு நிமிஷம். அங்க பாரு. போ, அவங்கிட்ட கேளு. கமாகரே நிசரே கரே ஏய் உன்னதா, என்னப்பாச்சு? நான் பாட்டு பாடும்போது யார் வந்து தடுக்கிறது? நான் பாட்டு பாடவா? நான் ஒரு பாட்டு அட பாடுகின்றேன். ஏன்பா சங்கீதத்தை கொலை பண்ற? சங்கீதத்தை கொலை பண்றேனா? நான் என்னத்த சொல்ல? இது ரொம்ப சோகமான ஒரு கதை. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்களும் அழ ஆரம்பிச்சிருவீங்க. நான் இங்க ஹீரோ ஆறதுக்கு வந்திருந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன ஹீரோவாக்க விடல, என்ன சிங்கர் ஆக்கிட்டாங்க. ஆனா நீ என்ன சொல்ற? நான் சங்கீதத்தை கொலை பண்றேனா? எனக்கு குட்டி குட்டி பசங்க இருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் ஒரு இருங்க. மனைவி ஒரு வேற நிமிஷம் இருங்க. இருக்கா. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இந்த ஏரியால ஏன் ஒருத்தர் வீட்ல கூட லைட் எரிய மாட்டேங்குது? ஏண்டா முண்டா, இவனுக்கு புரிய வைடா. குறுக்க பேசினா நான் அப்புறம் பாட ஆரம்பிச்சிருவேன். சரி 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 ரே ரா. மூடு. நாங்க சிஐடி சேர்ந்தவங்க. நாங்க பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவோம். காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு போயிடும். சிஐடியா? ஐ சி. ஐடி சிஐடி சிஐடி மொத்தமா இறங்கிருச்சு. ஏய் வாய் மூடு. என்ன கேட்குறோமோ அதுக்கு பதில சொல்லு. எதுக்காக இங்க எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிருக்கு? எங்க போனாங்க எல்லாரும்? மேடம், இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அத லாவ்னின்னு சொல்லுவாங்க. அத பாக்குறதுக்காக எல்லாம் போயிருக்காங்க. வேற என்ன? போலாம், அவங்க அங்கதான் இருப்பாங்க. சகோதர சகோதரிகளை, இங்க இருக்கிற குழந்தைகளை பார்க்கறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? எல்லாருக்குமே என்னோட சார்பா பெரிய விருந்து கொடுக்க ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு, ஏக்கச்சக்க பணம். அதனால இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாம். என்ன பாஸ், இவ்வளோ பணம் திடீர்னு எப்படி வந்துச்சு? என்ன இவ்வளோ செலவு பண்றீங்க? த கிரேட் பிசினஸ் மேன் அக்ஷத் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவர் பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கியா? யாரு? பாவம், நேத்து செத்து போனானே அவனா? ஆமா, அவனேதான். நேத்து இறந்து போனா பிசினஸ் மேன் அக்ஷய். சரி சரி. உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட 25 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றீங்க? 10 கோடி ரூபாய் எனக்குன்னு கொடுத்திருக்காரு. அவர் இறந்து போனதுனால நான் இப்ப பெரிய பணக்காரனா மாறிட்டேன். நீங்க செம லக்கி தான். ஏய். கண்டிப்பா பார்ட்டி வேணும். பார்ட்டி தான் கொடுக்கறேன்ல, எல்லாருக்குமே பார்ட்டி கொடுக்கறேன்ல நான்.
பாஸ், இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா பாஸ், 50 கோடி ரூபாவாச்சே. இதை என்ன ஆரம்பிச்சாலே கை வலி வந்துடும். ஆனா அந்த நோட்டுக்கு வலிக்காது. ஆனா அதை வச்சு நம்ம ஜாலியா வாழலாம். எல்லாருக்கும் 2 கோடி தரேன். 2 கோடியா? நீங்க ஒரு மகான். கண்ணுல இருந்து ரத்தமே வடியுது சார். சரி சரி சரி. உங்களுக்கு அக்ஷித்தை எப்படி தெரியும்? அதோட உங்ககிட்ட எப்படி அவன் இவ்ளோ பணத்தை கொடுத்தான்? அட என்னது, அவரு என்கிட்ட பணத்தை கொடுத்ததை இப்ப எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏன்னா அந்த பணம் எங்களோடது. அந்த பணம் எப்படி உங்களுதாகும்? ஓவரா நடிச்சிட்டு இருக்காத, அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. சரி சரி, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? இது பாருங்க, அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்க கூட சிஐடி ஆபீஸ் வரைக்கும் வரணுமே. இப்ப எங்க கூட இப்ப நீங்க வரணும். ஓடு. பிடிங்க அவங்கள. நீங்க தான் அந்த வேஷதாரிகளா? நீங்க தான் அக்ஷயத்தை கொலை பண்ணிட்டு அவன் ஒய்ஃபையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இல்ல சார், நாங்க இந்த கொலையை பண்ணல. ஆமா சார், அப்பப்போ நாங்க சின்ன திருட்டு பண்ணுவோம். யாரோட பணத்தை எதிர்பார்த்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? சாயனா கிட்ட இருந்து. சார், நான் அக்ஷித் அப்புறம் கொய்னா திருடுவோம் சார். என்ன, அக்ஷித் திருடனா? ஆமா. 6 மாசத்துக்கு முன்னாடி அல்ட்ரா பேங்கை திருடணும். இப்ப இந்த டார்ச் ஆஃப் பண்ணிடு. காட்ஸ் பார்த்தா நம்ம 3 பேரும் மாட்டிப்போம். திருடவும் செய்யற, பயப்படுற. இங்க பாரு அக்ஷத், சீக்கிரம் மூடி. சும்மா இரு கொய்னா, இல்லைனா உன் குரல் கேட்டு கார்டு வந்துருவாங்க. இது 1.5 இன்ச் உள்ள ஹெவி டியூட்டி லாக்கர். அதுவும் 3 பாயிண்ட் லாக்கிங் சிஸ்டம். அப்படின்னா இதை முழுசா ஓபன் பண்ணணும்னா 3 தடவை ஓபன் பண்ணி ஆகணும். அக்ஷித், அட என்னாச்சு? எனக்கு எனக்கு எதுவுமே இங்க தெரியலையே. உனக்கு என்னடா ஆச்சு? நான் யாரு? நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன் இப்போ? இவனுக்கு இம்னிஷா தாக்கி இருக்கு. நீங்க 2 பேரும் திருடுங்களா என்ன? நான் போய் போலீஸ்க்கு சொல்லிடுறேன். ஓய் ஹீரோ, இரு. ஏன் கொல்றதுலயே மும்முரமா இருக்க? இந்தா மருந்து போடு.
ஏய். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா அப்ப கூட இப்படிதான் நடக்கும். இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும்ல. ஆ, மருந்து கொடுத்துருக்கேன். இதோ அசைறான் பார். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருட வந்திருக்கோம், வீடு வாங்க இல்ல. போய் வேலையை பாருங்கடா. ஏய், நீ தான் மயங்கி விழுந்த, இப்ப எங்களை திட்டுறியா? நான் மயங்கி விழுந்தனா? உனக்கு ஸ்ட்ரோக் வந்தது, அம்னீஷியா. குடுடா. அப்படியா? அக்ஷித்தோட நீங்க 2 பேரும் சேர்ந்து அல்ட்ரா பேங்க கொள்ளடிச்சிருக்கீங்க. கொள்ளடிச்ச பணத்தை நாங்க மொத்தமா ஒரு இடத்துல வச்சிட்டோம். 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டுக்க பார்த்தோம். 6 மாசத்துக்கு அப்புறம் நாங்க அங்க போனப்ப அங்க பணம் எதுவுமே இல்ல, அக்ஷித்தும் இல்ல. அப்புறம் தான் அக்ஷித்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். அவன் பெரிய பிசினஸ் மேனா ஆயிருந்தான். அப்பவே புரிஞ்சுது அவன் நல்லா ஏமாத்திட்டான்னு. மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அதனாலதான் அர்ஷத்தை நீங்க மிரட்டி பணம் கேட்டிருக்கீங்க. கொள்ளை அடிச்ச பணத்தை. இல்ல சார், முதல்ல அவனை மீட் பண்ணோம். ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதோட பணத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். எங்களுக்கு தெரிஞ்சது அவன் அடிக்கடி மறந்து போயிடுவான். ஆனா எங்களையே தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. அவன் பணத்தை திருடுறதுக்காக அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். அப்பதான் போன்ல மிரட்ட ஆரம்பிச்சோம். அவனும் பயந்துட்டான். நேத்து ஈவினிங் அந்த பில்டிங் கிட்ட அவனை வர சொன்னோம். ஆனா அவன் எங்களையே குறை சொன்னான். ஆனா அவன் கையில இருந்து நாங்க கன்னை புடுங்கிட்டோம். அவன் நல்லா பயந்து போயிட்டான். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ள ஓடி போயிட்டான். அக்ஷித் சொல்றத கேளு. அக்ஷித் சொல்றத கேள்றா. அங்கே நில்லுங்க. அக்ஷித் சொல்றத முத கேளு. அக்ஷித், நாங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டோம். எங்க பணத்தை மட்டும் திரும்பி கொடுத்துரு. பணமா? ஆமா, பணம் தான். எனக்கு எந்த பணத்தை பத்தியும் தெரியாது. இங்க பாரு அக்ஷித், அக்ஷித் எங்க பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. சார், நாங்க அக்ஷித்தை கொலை பண்ணல. பயத்துல அவன் பில்டிங் டெரஸ்ல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஷைனாவையும் தானே கொல்ல பார்த்தீங்க நீங்க 2 பேரும்? இல்ல, எங்களுக்கு தெரியும் அக்ஷித் இறந்துட்டா ஷைனா தான் பணத்தை கொடுக்கணும்னு. அவகிட்டயும் நாங்க பணத்தை கேட்டோம். ஆனா அவ ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துக்கிட்டா. கத்த ஆரம்பிச்சான், கதற ஆரம்பிச்சான். அதனால அவன் வாயை மூடிட்டோம். அவனை அடிக்க நாங்க விரும்பல. அவனை அடிக்கணும்னா நாங்க எப்பவும் அடிச்சிருப்போம். எங்களுக்கு எங்க பணம் தேவை, அவ்வளவுதான். சார், இவங்க 2 பேரும் அக்ஷித்தை கொலை பண்ணலனா அப்ப யார் பண்ணிருப்பாங்க? இதுல வேற ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? இவங்க 2 பேரையும் எதுக்கு மாட்டி விட பாக்குறான்? ரொம்ப நாளெல்லாம் நம்ம கண்ணை மறைச்சிட்டு வாழ்ந்துட முடியாது. கூடிய சீக்கிரமே நாம விரிச்ச வலையில அவ மாட்டுவான். பாத்தியா தாரிகா, இது வேற என்னவோ விளையாட்டு. சார், இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். அப்படி என்ன அதிர்ச்சிகரமான விஷயம் சலங்கி? பாஸ், இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. புதுசா என்ன கதை விட போறீங்க? எப்போ நீங்க ஒரு அதிர்ச்சி கொடுப்பீங்களே, அந்த அதிர்ச்சியை இப்ப கொடுத்துருங்க. எனக்கு ஒன்று சொல்லுங்க, ஃபாரன்சிக் லேபுக்கு நீங்க எந்த டெட் பாடியை கொண்டு வந்திருக்கீங்க? யாரோட பாடினா என்ன அர்த்தம்? இந்த பாடி யாரோடது அதை தானே நான் கேட்குறேன். அக்ஷித்தோட பாடி. இதுதான் இதுதான் இந்த கதையிலே இருக்கிற ட்விஸ்ட் பாஸ். என்ன கதையில ட்விஸ்டா? ஆமா, பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா, எந்த டெட் பாடியை நீங்க அக்ஷித்னு நினைச்சு கொண்டு வந்தீங்களோ அவன் ஒன்றும் அக்ஷித் இல்ல, வேற யாரோ. சலோங்கி, அக்ஷித் பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துருக்கான். அவன் மேல ட்ரக்கும் ஏறி இருக்கு. அந்த பாடியை தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கோம்.
பாஸ், நாங்கள் அக்ஷித்தோட எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணியாச்சு. அக்ஷித்தோட ஹைட்டு 5 ஃபீட் அப்புறம் 10 இன்ச்சஸ். ஆனால் இவனோட ஹைட்டு 5 ஃபீட் 8 இன்ச்சஸ். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆள் இறந்து போய் 32 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது. புரிஞ்சுதா? மொத்தமாக ஒரு நாள் அப்புறம் 8 மணி நேரம். சார் இது எப்படி நடந்தது? அக்ஷித் நேத்து நைட்டு தானே இருந்தான். பங்கஜ், அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆள் அக்ஷித்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கான். இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் காட்டுறேன், வாங்க. இங்க பாருங்க, இதுதான் இந்த ஆளோட மொத்த பாடியோட ஸ்கேன். இதை நல்லா பாருங்க. அந்த ஆளோட கார்டிலேஜ் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதன் இறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட இந்த ஆள் விழத்துக்கு முன்னாடியே இறந்திருக்கான். 1 day and 8 hours before. இதுல அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக எவன் கொலை பண்ணானோ இவன் முகத்தை மொத்தமா சேதப்படுத்தி இருக்கான். ரொம்ப பயங்கரமா சேதப்படுத்தியிருக்கான். இந்த முகத்தை நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சாலோங்கி சார், அர்ஷித்தோட 2 ஃப்ரெண்டு பாலா அண்ட் குயினா அவங்க கூடவே இருந்தாங்க. இவன் கீழே விழுறத அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சார், அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் கூட அக்ஷித் விழுந்ததை பார்த்தேன்னு சொன்னானே. அதுதான் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அக்ஷித்தோட பாடி கீழே விழும்போதே பாதியில எங்க மறைஞ்சு போயிருக்கும்? சார் இது ரொம்ப வினோதமா இருக்கு. அக்ஷித் மேல இருந்து விழுகிறான், ஆனா கீழே வரும்போது வேற ஒரு டெட் பாடி இருக்கு. இது ஒண்ணும் மந்திரம் இல்ல பங்கஜ், திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்காங்க. இத புத்திசாலித்தனமா பயன்படுத்தியிருக்காங்க. ஹலோ, அந்த ஸ்வாப் கார்டை பத்தி சொல்றியா? அதோட டீட்டெயில்ஸ் கிடைச்சாச்சா? கார்டு யாருதுன்னு தெரிய வந்துச்சா? குட். சார், அந்த ஸ்வைப் கார்டு யாரோடதோ அவன் 301ல இருக்கான். 301 இதோ இருக்குல்ல, 301. சார், ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறா? பார்க்கலாம். கஸ்டமர் உள்ள இருக்கிறதா தான் ரிசப்ஷனிஸ்ட் சொன்னான். ரிஷ்தா ஒன்று பண்ணு, ஓட்டர் ஸ்டாஃப் யாராவது கூப்பிடு, கதவை திறந்து பார்க்கலாம். எஸ் சார். சார், ஒரு வேளை இது எல்லாத்தையுமே இவன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? சார், இவனுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்கும். இல்லனா இவன் ஸ்வைப் கார்டு அங்க எப்படி கிடைச்சது? சார், சார், ரிசப்ஷனிஸ்ட் போய் சொல்லியிருக்காங்க. ரூம் ஃபுல்லா செக் பண்ணுங்க. இங்க ஏதாவது தடயம் கிடைச்சா நல்லா இருக்கும், பாருங்க. சார். அக்ஷித். அக்ஷித் சாலுங்கே சார் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இறந்தது வேற யாரோ. டேய், வெளியே வா. வாடா. போதும், உன்னோட ஓவர் ஆக்டிங்க நிறுத்து. நீயே செத்து போன மாதிரி நடிச்சிருக்க. வெளியே வா. எதுக்காக நீங்க கத்துறீங்க அங்கிள்? நான் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கேன். யார் கூட? நீங்க விளையாட தானே வந்திருக்கீங்க. வாங்க, நீங்க போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். நான் 10 வரைக்கும் என்ற போய் ஒளிஞ்சுக்கங்க. 1 2 3. நிறுத்து, நடிச்சதெல்லாம் போதும்.
வா வெளியே. ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டுறீங்க? நான் உங்க கூட விளையாட மாட்டேன். போங்க அங்கிள், நானே இங்கிருந்து போயிடுறேன். நீங்க போங்க, நான் உங்க கூட விளையாட மாட்டேன். அக்ஷித், அக்ஷித். சார், இவனுடைய 2 ஃப்ரெண்டும் சொன்னாங்கல்ல இவனுக்கு மறக்கிற நோய் இருக்குன்னு. அக்ஷித் வெளியே வா. இனிமே உன்னை நான் திட்ட மாட்டேன். வா வெளியே. அக்ஷித். நீங்க எல்லாரும் யாரு? என்ன அதிக பிரசங்கித்தனம்? ஒன்னும் சொல்லாம ரூமுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. இப்ப நீ குணமாயிட்டியா? என்ன? நீங்க யார் சார்? முதல்ல அதை சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன குணமாயிட்டேன்? நாங்கெல்லாம் சிஐடிஸ். என்னமா நடிக்கிற நீ? எங்கேயே ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்த? ரகுவை எதுக்காக கொலை பண்ண? நீ இறந்த மாதிரி எதுக்காக நடிச்ச? சீக்கிரம் சொல்லு. ஓ அங்கிள், ஆன்ட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க, வெளியே போகக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. ஆண்டியா? எந்த ஆண்டி? யார் ஆண்டி? நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. என் ஆன்ட்டிக்கு தெரிஞ்ச என்ன ரொம்ப திட்டுவாங்க. சார், இவன் மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துட்டான் போல இருக்கு. யார் ஆண்டி? யாரோட ஆண்டி? அங்கிள், உங்க ஆன்ட்டி ஒன்றும் இல்லை, என்னோட ஆன்ட்டி. சார், தப்பிக்கிறதுக்காக இவன் நடிக்கிறான். பார்க்கலாம், என்னதான் நாடகம் பண்றான்னு பார்ப்போம். அதோட இந்த ஆண்டி யாரு? அக்ஷித், அக்ஷித் வேணாம். அக்ஷித் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி செய்யாத. அக்ஷித் ப்ளீஸ் வேணாம், வேணாம் இப்படி செய்யாத. அக்ஷித் வேண்டாம். அக்ஷித். சிஐடியா? சார் பாருங்களேன், என்னோட அக்ஷித் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துட்டான். இவன் அக்ஷித் இல்ல, அக்ஷித்தோட டால். அக்ஷித்தோட ஆன்டிக். இதான உன்னோட பிளானிங்? பிளானிங்கா? ஆன்ட்டி என்ன பிளானிங்? உலகத்துக்கு முன்னாடி அக்ஷித் இறந்து போயிட்டான்னு காட்டுன அந்த பிளானிங். ஏன்னா உண்மை என்னன்னு தெரியும். அக்ஷித் உயிரோட இருக்காரு. அதனாலதான் நாங்க இங்க உன்னை கூப்பிட்டோம். அன்னைக்கு நடந்ததை நீ உன் கண்ணாலேயே பார்க்கணும். விழுந்தது அக்ஷித், ஆனா இறந்தது வேற யாரோ. என்ன? ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இதானா நடந்தது ஷைனா? ஆமா சார். எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண? சார், எங்க அப்பாக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. அதை ஈடுகட்ட எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. பேங்க்ல இருந்து திருடின பணம் அக்ஷித் கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா சார். நானும் அக்ஷித்தை ஒருத்தர் லவ் பண்ணோம். அக்ஷித் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தான். இன்னும் சொல்ல போனா அக்ஷித்க்கு அம்னேஷியா இருக்கிறது எனக்கு தெரியும். நான் தான் இந்த நோயை பயன்படுத்திக்கலான்னு முடிவெடுத்தேன். நான் இவனை கல்யாணம் பண்ணேன், இவனை பிரெயின் வாஷ் பண்ணேன். அப்பதான் இவன் பணத்தை என்னால அப்பாக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, மறந்து போற நோய் இருக்கிறதுனால அக்ஷித்துக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு. எனக்கு தெரியும் சார். இவனுக்கு மெமரி பவர் திரும்ப கூடாதுன்றதுக்காக நான் இவனுக்கு தப்பான மெடிசன்ஸ் கொடுத்தேன். அக்ஷித் இறந்து போனான்ற பொய்யான ஒரு செய்தியை பரப்புன. பாலா கொய்னா கிட்ட இவன் இறந்து போனதாவும் நீ சொல்லிட்ட. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் நீ முயற்சி பண்ண. ஏன் சார்? அக்ஷித் இறந்து போன விஷயம் தெரிஞ்சா அவங்க பணம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அத்தோட நீ அக்ஷித்தை ஹோட்டல் ரூம்ல மறைச்சு வச்சிருந்த. ஏன்னா மக்கள் முன்னாடி வரக்கூடாதுல்ல, அதானே? கரெக்டா? ஆமா சார். மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் அக்ஷித் பேர்ல தான் இருக்கு. அதனாலதான் அவனை ரூம்ல அடைச்சிட்டு மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் அனுபவிக்க ஆசைப்பட்டேன். உன் லாபத்துக்காக நீ ஒரு நோயாளியை பயன்படுத்தி இருக்க. சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பையும் மறைச்சிருக்க. இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்.